என்னோடு கூட திருப்புங்கள் 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 Timothy chapter 1 verses 12. I thank Christ Jesus our Lord, who has strengthened me, because he considered me faithful, putting me into service. என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இது பவுல் அப்போஸ்தலன் எழுதின ஒரு பகுதி. பவுல் இதிலே சொல்லுகிறார், கடவுள் பவுலை உண்மை உள்ளவன் என்று எண்ணினார், உண்மை உள்ளவன் என்று கண்டு இந்த கனமான ஊழியத்திற்கு அவரை ஏற்படுத்தினார் என்று சொல்லுகிறார். கடவுள் எதிலே பவுலை உண்மை உள்ளவராக கண்டார் என்பது மிகவும் அவசியம் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் இங்கே பவுல் சொல்லுகிறார், கடவுள் பவுலை ஏற்படுத்தினார். பவுலே அந்த ஊழியத்தை செய்ய வரவில்லை. கடவுள் பவுலை ஏற்படுத்தினார். கடவுள் ஏன் பவுலை ஏற்படுத்தினார் என்றால், கடவுள் பவுலுடைய வாழ்க்கையை பார்க்கிற போது அவருக்குள், அவருடைய வாழ்வில், அவருடைய செயல்பாடுகளில், அவருடைய எல்லா விதமான காரியங்களிலும் ஒரு உண்மை இருந்தது. நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை காட்டுகிறேன். என்னோட கூட திருப்புங்கள். அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரத்தினுடைய 3ஆம் வசனம். அதிலே பவுல் சொல்லுகிறார், நான் யூதன், சிலிசியா நாட்டில் உள்ள தர்சு பட்டணத்திலே பிறந்து இந்த நகரத்திலே கமாலியேலின் பாதத்தருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு இன்றைய தினம் நீங்கள் எல்லோரும் தேவனை குறித்து வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறது போல நானும் வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். இந்த பவுல் ஒரு யூதன். ஆனால் அவர் பிறந்தது சிலிசியா என்கிறதான ஒரு பட்டணம், சிலிசியா என்கிறதான ஒரு நாடு. அந்த நாட்டிலே தர்சு என்கிறதான ஒரு பட்டணத்திலே பிறக்கிறார். பிறந்த அவர் ஒரு செல்வ செழிப்பான குடும்பத்தில் பிறந்தவர். செல்வ செழிப்பான ஒரு யூத குடும்பம், ஒரு பெரிய தொழில் செய்கிற குடும்பம். ஆனால் அந்த குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் பவுலை யூத பிரமாணங்களின்படி வளர்க்க வாஞ்சையோடு எருசலேமுக்கு அனுப்புகிறார்கள். இயேசு ஊழியத்தை செய்வதற்கு முன்பு வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களிலேயே, அந்த நாட்களில் பவுல் எருசலேமில் படித்துக் கொண்டிருந்தார். அங்கே கமாலியல் என்கிறதான ஒரு வேத பண்டிதர் ஒரு வேத பாடசாலை நடத்தி கொண்டிருந்தார். அந்த வேத பாடசாலையிலே யூத குலத்தில் பிறந்த வசதி உள்ள அல்லது வாஞ்சை உள்ள அநேக சிறு குழந்தைகள் அங்கே தங்கி மோசேயுடைய பிரமாணங்களை படித்துக் கொண்டிருந்தார்கள். மோசேயுடைய பிரமாணங்களில் கடவுள் என்ன சொல்லி இருக்கிறார், எவ்விதமான சட்டங்களை கடவுள் கொடுத்திருக்கிறார், எவைகளை எல்லாம் செய்ய வேண்டும், எவைகளை எல்லாம் செய்யக்கூடாது, கடவுளுக்கு பிடித்த காரியங்கள் என்னென்ன என்பதை இந்த மோசேயினுடைய 5 ஆகமங்களில் இருந்து இந்த கமாலியல் என்கிறதான வேத பண்டிதர் கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார். அப்படி கற்றுக் கொடுத்த வேத பிரமாணங்களிலே ஆங்கில வேதம் சொல்லுகிறது, I was educated in strictly, அதாவது மிகவும் கண்டிப்போடு நான் கற்றுக் கொடுக்கப்பட்டேன். பவுல் சொல்றார், அவருடைய இள வயதுல இந்த முதல் 5 புத்தகங்களுடைய சட்டங்களை அவர் he was educated strictly. மட்டுமல்ல, அந்த பாரம்பரியங்களை அப்படியே கடைபிடிக்க வேண்டும் என்று அவர் கண்டித்து வளர்க்கப்பட்டார் அந்த படிப்பிலே என்று பவுல் சொல்லுகிறார். அப்படி வளர்க்கப்பட்ட அவர், அவருடைய இருதயத்திற்குள்ளே அந்த கண்டிப்பு என்ன செய்திருக்கிறது என்றால், he was jealous. அந்த கற்றுக்கொண்ட அந்த வேத பிரமாணங்களை தன் வாழ்க்கையில் அப்படியே பயன்படுத்துவதில்லை. he was jealous. அவர் சொல்றாரு, நீங்கள் எல்லோரும், அவருக்கு முன்னாடி இந்த மக்களை பார்த்து சொல்றாரு, இன்றைய தினம் தேவனை குறித்து எவ்வளவு வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்களோ அதே போல நானும் வைராக்கியம் உள்ளவனாய் இருக்கிறேன். காரணம், நான் கமாலியல் இடத்தில் கற்றுக்கொண்டேன், அதாவது ஸ்ட்ரிக்டா கற்றுக்கொண்டேன், கண்டிப்போடு கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். அப்படி அவர் கற்றுக்கொண்டார். மீண்டும் ஒரு வசனத்தை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தினுடைய 6ஆம் வசனம். Philippians chapter 3 verses 6. அதிலே பவுல் சொல்லுகிறார், பக்தி வைராக்கியத்தின்படி
சபையை நான் துன்பப்படுத்தினவன். நியாய பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். I was blameless according to the righteousness of the law. நியாய பிரமாணத்திற்கு என்று ஒரு ரைச்சஸ்னஸ் இருக்குது. அந்த ரைச்சஸ்னஸ் படி என்னை அளவு செய்து பார்த்தீர்கள் என்றால் I was blameless. நான் படித்தேன் அல்லவா பாடம் கமானியில் இடத்துல. அந்த பாடங்களை படித்ததோடு மட்டுமல்ல, அதை என் வாழ்க்கையில் அப்படியே செய்து கொண்டிருக்கிறேன். ஆகவே I was blameless if you consider me according to the righteousness of the law. மட்டுமல்ல, நான் கற்றுக்கொண்ட பாடத்திற்கு விரோதமாய் வந்த எந்த ஒரு சக்தியையும் நான் எதிர்க்க துணிந்தேன். ஆகவே சபையை நான் துன்பப்படுத்தினேன். சபை என்றால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட மக்கள். அன்றைக்கு நான் ஏன் சபையை துன்பப்படுத்தினேன் என்றால், நான் கற்றுக்கொண்ட வேத பிரமாணங்களுக்கு விரோதமானது. ஆகவே அவ்விதமான எவ்வித சக்திகளையும் எதிர்க்க நான் துணிந்தேன், எதிர்த்தேன், துன்பப்படுத்தினேன். இது பவுலுடைய நிலை. அவரே எழுதுகிறார். என்னோடு கூட திருப்புங்கள் கலாத்தியர் 1 அதிகாரம், Galatians chapter 1. அதில் அவர் சொல்றாரு 13ஆம் வசனத்துல, நான் யூத மார்க்கத்தில் இருந்த போது என்னுடைய நடக்கையை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை பாழாக்கினேன். மட்டுமல்ல, 14, என் ஜனத்தாரில் என் வயது உள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே தேறினவனாயிருந்தேன். என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாயிருந்தேன். காரணம் என்ன இதெல்லாம் அப்படின்னா, அவர் படித்த படிப்பு. அந்த சிறு வயதிலேயே கமாலியேல் என்கிறதான வேத பண்டிதரிடத்திலே வேத நியாய பிரமாணங்களை அவர் கற்றுக்கொண்டதினாலே அதை சரியான முறையில் உள்வாங்கி கொண்டு அந்த சிறு இருதயத்திலே பசுமரத்தில் அடித்த ஆணி போல் அது பதிந்திருந்தபடியினாலே அதற்கு விரோதமாய் எழும்புகிற எதையும் அவர் விட தயாராயில்லை. அதை அப்படியே செயல்படுத்த வேண்டும். ஆகவே பக்தி வைராக்கியம் உள்ளவராயிருந்தார். சபையை துன்பப்படுத்தினார், அந்த சபையை பாழாக்கினார். அவர் வயதிலே அன்றைக்கு இருந்த மக்கள் அநேகரை பார்க்கிலும் he was fully jealous for his Jewish law. fully jealous. அவ்வளவு வைராக்கியம். அவரை போல ஒரு வைராக்கியம் யாருமே இல்லை. அவர் அதே நிலையில் இன்னும் கொஞ்சம் வருடங்கள் கடந்திருந்தார், அவர் உயர்ந்த பதவிக்கு போயிருந்திருப்பார். பரிசேயரில் ஒரு உயர்ந்த நிலையை எட்டியிருப்பார். ஒரு செயல் திட்டம் இருந்தது அவருக்குள். அவர் இந்த பவுல் அவரை பற்றி சில காரியங்களை கற்றுக்கொண்டு நாம் செய்திக்கு வரலாம். என்னோட கூட திருப்புங்கள் அப்போஸ்தலர் 6 அதிகாரம், அதிலே 9 மற்றும் 10 வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். அப்பொழுது லிபர்த்தீனர் எனப்பட்டவர்களின் ஆலயத்தை சேர்ந்தவர்களிலும் சிரேனே பட்டணத்தாரிலும் அலெக்சாந்திரியா பட்டணத்தாரிலும் சிலிசியா நாட்டாரிலும் ஆசிய தேசத்தாரிலும் சிலர் எழும்பி ஸ்தேவானோட தர்க்கம் பண்ணினார்கள். அந்த ஸ்தேவான் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவரால் கூடாமல் போயிற்று. ஒரு 5 தேசத்தை சேர்ந்த மக்கள் ஸ்தேவானோட தர்க்கம் பண்றாங்க. இதுல 5ல் 1 இந்த சிலிசியா என்கிற நாடு. இது யாரை குறிக்குதுன்னா, பவுலோடு ஒரு கூட்ட மக்கள். அந்த சிலிசியா நாட்டை சேர்ந்தவர்களும் ஸ்தேவான் கிட்ட கேள்வி கேட்கிறாங்க, நீ பேசுகிற இயேசு யார்? அவரை குறித்து பழைய ஏற்பாடு ஒன்று சொல்லலையே, வேத பிரமாணம் ஒன்று சொல்லலையே என்று சொல்லி பல்வேறு கேள்விகளை எழுப்புகிறார்கள். காரணம், இவருடைய ஃபண்டமெண்டல் எஜுகேஷன் வாஸ் வெரி ஸ்ட்ராங். ஆனால் பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருக்கிற ஸ்தேவான் பேசுகிற வார்த்தைகளை அவரால் எதிர்கொள்ள முடியவில்லை. யாரால? இவரால். அடுத்த அதிகாரத்துக்கு 7ஆம் அதிகாரத்தினுடைய 58ஆம் வசனத்துக்கு வாங்க. இப்படி பேசின ஸ்தேவானை கொலை செய்ய வேண்டும் என்று இந்த மக்கள் அனைவரும் திட்டமிட்டு விட்டார்கள். இந்த கேள்வி கேட்ட அனைவரும் அவரை கொன்றுவிட வேண்டும். காரணம், யூத மார்க்கத்திற்கு விரோதமான ஒரு சக்தி ஆகிய இயேசுவை குறித்து அவர்கள் பேசுகிறார்கள். அவனை கொன்று தீர்த்தால் இந்த இயேசுவை விசுவாசிக்கிற மக்களை சிதறடிக்க முடியும் என்று இவர்கள் திட்டமிட்டுக் கொண்டு ஸ்தேவானை கொலை செய்வதற்கு ஏதுவாக காரியங்களை உருவாக்குகிறார்கள். அதில் சவுலும் ஒருவர். இந்த அதிகாரத்தினுடைய 58ஆம் வசனத்தில் சொல்லுது, ஸ்தேவானை நகரத்திற்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்து கொல்லுகிறார்கள்.
அப்படி கல்லெறிகிற போது சாட்சி சொன்னவர்கள் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் எனப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தில் வைத்தார்கள். ஆக சவுல் இவனை கொலை செய்ய ஒத்துக்கொள்ளுகிறான், கொலை செய்ய ஆலோசனை செய்கிறான், கொலை செய்கிற கல்லெறிகிற மக்களுடைய ஆடைகளை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான். அடுத்த அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை பாருங்க. ஸ்தேவானை கொலை செய்வதற்கு சவுல் சம்மதித்திருந்தான். அவனும் இணைந்துதான் திட்டம் ஈட்டினான், அவனும் இணைந்துதான் அதை ஒப்புக்கொண்டான், செய்துவிட்டான். 3ஆம் வசனம் சொல்லுது, ஆனாலும் அடங்காமல் இந்த சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவது சபையை பாழாக்கி கொண்டான். ஆனாலும் இவன் அடங்கவில்லை. ஸ்தேவானை கொண்டதுக்கு அப்புறமும் வீடுகள் தோறும் போறான். அங்க யாராவது நசரேயனாக இயேசுவை விசுவாசிக்கிறார்களா, அவரை குறித்து ஏதாவது பேசுகிறார்களா, அது பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் பார்க்கிறான். பார்த்து இழுத்து கொண்டு வந்து சிறையில் அடைப்பது. இவனுக்கிட்ட காரணம் ஏன் இதெல்லாம்? இவனுக்குள்ள அவ்வளவு ஒரு ஜெலஸ். அவர்களுடைய முன்னோர்களுடைய பாரம்பரியம். என்னுடைய முன்னோர்கள் மோசேவின் வழியாக வந்த பாரம்பரியத்தை எதிர்க்கிற யாரையும் நான் விடமாட்டேன் என்று சொல்லி இவன் இவ்வளவு காரியங்களை செய்து கொண்டிருந்தான். அப்படி இருந்தவன் அதோடு அடங்கவில்லை. அந்த அதிகாரம் சொல்லுது, சபை சிதறி போயிடுச்சு. ஸ்தேவான் இறந்த உடனே சபை சிதறி போயிடுச்சு. மக்கள் எல்லா இடத்துக்கும் சிதறி போயிட்டாங்க. ஆனாலும் சவுல் விடல, வீடு வீடா போய் இழுத்துட்டு வந்தான். இவ்வளவு முடிஞ்சிடுச்சா? அவனுக்கு இன்னும் அடங்கல, அவனுடைய அந்த தீ அடங்கல, அவனுக்குள்ள இருந்த தீ. 9ஆம் அதிகாரம் சொல்லுது, எருசலேம்ல காரியம் முடிஞ்சிடுச்சு, மக்கள் சிதறி போயிட்டாங்க. 9ஆம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லுது, இந்த சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி, அவன் அவ்வளவு ஒரு அனம் கொண்டவனாய் சீறி பிரதான ஆசாரியன் போய் லெட்டர் கேட்கிறான். கிவ் மீ a letter. எதற்குப்பா? தமஸ்குவுக்கு போறேன், எருசலேமில் இருந்து தமஸ்குவுக்கு போறேன், அங்கே யாராவது நசரேயனாக இயேசுவை பேசுகிறவர்களா இருக்கும் பட்சத்தில் அவர்களை கைது செய்ய அதிகாரம் கொடு, கடிதம் கொடு என்று வாங்கி கொண்டு தமஸ்குவுக்கு போறேன். அப்படி போன வழியில என்ன நடந்தது என்கிற அதிகாரத்தை நாம் வாசிச்சோம். அதுல இப்படி நடந்தது. இப்போ நான் இதை என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இந்த பவுல் கடவுள் அவனை உண்மை உள்ளவன் என்று கண்டார். எதிலே உண்மை உள்ளவன் என்று கண்டார் என்றால், தான் கற்றுக்கொள்வதிலே முதலாவது உண்மை அவரிடத்தில் இருந்தது. படிக்க அனுப்புனாங்கல்ல அவங்க பெற்றோர், கமாலியல் இடத்துல உண்மையாய் கற்றுக்கொண்டார். மோசேயுடைய பிரமாணங்களை முழுமையாய் கற்றுக்கொண்டார், உண்மையாய் கற்றுக்கொண்டார். அதிலே ஒரு உண்மை இருந்தது பவுலிடத்தில். இரண்டாவது, கற்றுக்கொண்ட அந்த வேத பிரமாணங்களை, இது சாதாரண பள்ளி கல்வி அல்ல, இது ஒரு கடவுளுடைய வழிகளை குறித்த ஒரு கல்வி. இதை கற்றுக்கொண்டதை தன் வாழ்க்கையில் அப்படியே பயன்படுத்துவதிலே அவரிடத்தில் ஒரு உண்மை இருந்தது, ஒரு உறுதி இருந்தது. ஏனெனில் யெகோவா கடவுளே கடவுள் என்று இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரே கடவுள் என்று. ஓய்வு நாளில் நீ இதை செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களோ இயேசுவை கடவுள் என்று சொல்லுகிறார்கள். இதை கேட்டவுடன் பவுலுக்கு எரிகிறது. எப்படி இது சாத்தியம்? இதை இப்பொழுதே அறுக்க வேண்டும், வேறு அறுக்க வேண்டும். நமது அதிகாரிகளுக்கு போதுமான ஞானம் இல்லை. இருந்திருக்கும் பட்சத்தில் அதை வேறொரு அழித்திருப்பார்கள். அவர்கள் அறுக்கல. நான் செய்கிறேன், இப்பொழுது கடிதம் கொடு, ஒவ்வொரு ஊராக போறேன், எங்கேயும் அதை பேச விடாம நான் தடுக்கிறேன் என்று சொல்லி அவன் கற்றுக்கொண்ட வேத பிரமாணங்களுக்கு உறுதியோடு செயலில் இறங்குகிறான் அல்லவா, செய்கிறான் அல்லவா. அதிலே அவன் வாழ்க்கையில், அவன் இருதயத்தில் ஒரு உண்மை இருந்தது. இதை கடவுள் பார்க்கிறார். அப்படி பார்த்து கடவுள் படிப்படியாக அவனை கவனித்துக் கொண்டே வருகிறார். கவனித்துக் கொண்டே வந்து அவனை தெரிந்து கொள்ளுகிறார். அதுதான் இன்னைக்கு நாம் வாசிச்சோம். 9ஆம் அதிகாரத்தினுடைய 15ஆம் வசனத்துல கடவுள் சொல்றாரு, நீ போ. அவன் யாரு? இந்த சவுல். அவன் பிரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். He was a chosen vessel to take my word to Gentiles and the people of Israel and also the kings of the nations. அதற்கு நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் எப்பொழுது தெரிந்து கொண்டார் என்றால், அவன் இந்த காரியத்தை செய்கிற போதா என்றால் இல்லை. கலாத்தியர் 1:15 சொல்லுகிறது,
என் தாயின் கருவில் இருக்கும் போதே என்னை தன் வேலைக்கென்று பிரித்தெடுத்த கடவுள் என்று பவுல் எழுதுகிறார். When he was in his mother's womb, God chose him. God chose him. Because God can able to foresee the future. கடவுள் உங்கள் ஒவ்வொருடைய எதிர்காலத்தையும் முன்னே பார்க்க முடியும். ஆகவே கடவுள் பவுலுடைய எதிர்காலத்தை பார்க்கிறார். அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவுக்கென்று இரத்த சாட்சியாய் மரிக்க போகிறவர் என்று கடவுளுக்கு தெரியும். ஆகவே before he was born, he chose him as his servant. ஆனால் அதற்கு முன்பாக அவர் உண்மை உள்ளவரா என்று அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அவருடைய வாழ்வில் அவர் பாடங்களை படிக்கும் போது அவருடைய மனநிலை என்னவா இருக்கிறது? ஆசிரியர் பாடம் நடத்திட்டு இருப்பாங்க. ஏஞ்சலின் and Rebecca, listen here. It is not play time. ஆசிரியர் பள்ளியிலே பாடங்களை நடத்துகிற போது முன்னே நின்று கவனிக்கிற மக்கள் உண்டு, பின்னே இருந்து பேசிக்கிட்டு இருக்கிற மக்கள் உண்டு. இப்ப சபையில பேசிட்டு இருந்தாங்களா? அது போல உண்டு. கடவுள் சவுல பார்க்கிறாரு. அவனுடைய இள வயதிலே he was very keen to listen his teacher, very keen to listen first, then listen பண்ண அந்த காரியம் அவருடைய இருதயத்துக்குள்ள போது கடவுள் மேல ஒரு ஜலஸ் வருது. முன்னோர்களுடைய பாரம்பரியத்து மேல ஒரு ஜலஸ் இருக்குது. அது ஜலஸ் ஒன்லி இருதயத்தில் மட்டும்தான் இருக்குதா என்று பார்த்தால் இல்லை. நேரம் வருகிற போது அது செயல் வடிவமாக வெளியே வருகிறது. வீடு வீடா போய் ஆளா இது பண்றாங்க. He wanted to put a hand for the new way of Jesus என்று சொல்லி அவர் செயல்படுகிறார். அதிலே கடவுள் அவரிடத்தில் ஒரு உண்மையை பார்க்கிறார். அவன் விசுவாசிக்கிற, அவன் கற்றுக்கொண்ட, அவன் நம்புகிற அந்த வழிமுறைகளை அப்படியே செயல்படுத்துவதிலே அவரிடத்தில் ஒரு உண்மை. முதலாவது இதுதான் நீங்கள் பார்க்கணும். கடவுள் பார்த்தார். பிரியமானவர்களே, எங்க ஊர்ல 2-3 சகோதரர்கள் எனக்கு தெரியும், அதிகமாவே தெரியும். அவர்கள் எல்லோரும் நான் சொல்வது ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி, ஈவன் 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி செவ்வாடை உடுத்தி கொண்டு சிகப்பு ட்ரெஸ்ஸை உடுத்திக்கிட்டு ஒவ்வொரு குறிப்பிட்ட நாள்ல அந்த பஜனை பண்ணுவாங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு இந்து சாமிய அவர்கள், ஒரு பெண் கடவுள், அவர்கள் அநேக பூஜைகளை ஏறெடுப்பாங்க. காலை முதல் மாலை வரை ஒரு பெரிய இது அடிச்சுக்கிட்டு பாடிட்டு இருப்பாங்க. சிகப்பு உடையை உடைச்சுக்கிட்டு பஸ் முழுசும் ஏறி உட்காந்து அவங்க கோயில் கோயிலா சுத்துவாங்க. இப்படி இருக்கிறதுல அந்த கூட்டத்துல முதன்மையான ஒரு ஆளா ஒருத்தர் இருந்தாரு. அவர் என்னுடைய உறவினர். அப்படி பாடுவாங்க, சத்தம் கேட்கும். அந்த குறிப்பிட்ட அந்த சீசன் வந்துருச்சுன்னா அவ்வளவு சத்தமா இருக்கும். அவ்வளவு அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அவ்வளவு காலையில குளிரா இருந்தா கூட அவ்வளவு ஒழுக்கமா அந்த காரியம் செய்துட்டு இருப்பாங்க. You cannot believe he is doing a ministry now. நான் அதான் சொல்றேன், கடவுள் அந்த மனிதனை பார்த்தார். நான் சொன்ன என் உறவினர் அவரை பார்க்கிறாரு. அவருக்குள் ஒரு உண்மை இருக்கிறது. அவர் வணங்குகிற கடவுள், அவர் நம்புகிறதான அந்த விக்கிரகமா இருந்தாலும், நம்மளை பொறுத்த வரைக்கும் விக்கிரகம், பட் அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய கடவுள். அதன் மீது அவருக்கு இருந்த வாஞ்சை, ஜலஸ். காலையில எழுந்து குடும்பத்தோடு ஆயத்தமாகி செவ்வாடை உடுத்தி கொண்டு போய் அங்கே நின்று பாடுகிறதான பாடல் எல்லாவற்றையும் கடவுள் பார்க்கிறார். அவருடைய இருதயத்திற்குள் அவர் நம்புகிற காரியத்தில் ஒரு உண்மை இருக்கிறது, ஒரு உறுதி இருக்கிறது. கடவுள் அவரை தெரிந்து கொண்டார். Now he is transformed. அவர் கடவுளை ஏற்றுக்கொண்டார். ஒரு சபையில் அமர்ந்து வசனத்தை கேட்டார். காலம் படிப்படியாக மாறினது. இப்பொழுது ஒரு சபையை நடத்தி கொண்டிருக்கிறார், ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். இதுதான் பவுலுடைய வாழ்க்கையில் நடந்தது. அவர் எதை விசுவாசித்தாரோ அதற்கு உண்மையாயிருந்தார். கடவுள் அந்த உண்மையை பார்த்து அவரை தெரிந்து கொண்டார். பிரஜாதிகளுக்கு, இஸ்ரவேல் மக்களுக்கு, ராஜாக்களுக்கு வசனத்தை அறிவிக்கும்படியா. பிரியமானவர்களே, please stand with me. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் வசனம். Acts chapter 13 verses 2. இதிலே அந்தியோக்கியா சபையிலே 5 மூப்பர்களும், அதாவது போதகர்கள், தீர்க்கதரிசிகளாய் இருந்த அவர்கள் கடவுளுக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது கடவுள் பேசுகிறார். பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று சொல்லி. பர்னபாவையும் சவுலையும் கடவுள் இப்பொழுதுதான் ஊழியத்திற்கு அழைக்கிறாரா என்றால் இல்லை. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் கலாத்தியர் 1:15 பவுல் தாயின் கருவில் உருவாகும் முன்னே கடவுள் தெரிந்து கொண்டார். மட்டுமல்ல, தமஸ்குவுக்கு போகிற வழியிலே மீண்டும் தெரிந்து கொண்டார். அவனுக்கு அதை வெளிப்படுத்தினார்.
இல்லையா? அனனியா சொன்னாரு, இவன் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று. இங்கே சொல்லுகிறார், நான் அவர்களை எதற்காக தெரிந்து கொண்டேனோ அதற்கு பிரித்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். அங்க அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல அவன் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று சொன்னார் அல்லவா, அதற்கும் இங்கே அவனை பிரித்து விடுங்கள் என்று சொல்லுகிறார் அல்லவா, இதற்கும் இடையிலே 10 ஆண்டுகள் ஏறக்குறைய. அதற்கும் இதுக்கு நடுவுல 10 ஆண்டுகள். முதலாவது, அவன் கற்றுக்கொண்ட வேத பிரமாணங்களுக்கு அவன் உண்மையாக உறுதியாக இருந்ததை கடவுள் பார்த்தார், உண்மை உள்ளவன் என்று கண்டார். இப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொண்டான். அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டான். ஏற்றுக்கொண்ட வினாடியிலேயே நீங்கள் இன்றைக்கு வாசித்த பகுதியில் பார்க்கலாம், அவன் உடனடியாக எழுந்து இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கிக்க ஆரம்பிச்சிட்டான். 9ஆம் அதிகாரத்தினுடைய 20ஆம் வசனம், தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களில் பிரசங்க ஆரம்பித்தான். உடனடியாக. அது வரைக்கும் அவன் விசுவாசித்துக் கொண்டிருந்தது என்னது? முன்னோர்களுடைய பாரம்பரியம். அந்த பாரம்பரியத்திற்காக வைராக்கியமாய் இருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களை அழிக்க, துன்பப்படுத்த கடிதத்தை வாங்கி கொண்டு வந்தவன் இங்கே இயேசுவால் சந்திக்கப்படுகிறான். சந்திக்கப்பட்டவுடன் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறான். ஏற்றுக்கொண்டு தாமதமின்றி அவனுடைய முன்னோருடைய பாரம்பரியம் எல்லாவற்றையும் அங்கேயே மூட்டை கட்டி வைத்துட்டு உடனடியாக கிறிஸ்துவே இயேசுவை கிறிஸ்து என்று பிரசங்கிக்கிறான். அவனுடைய அந்த மனமாற்றம் இருக்குல்ல, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துச்சுல அவருக்குள்ள. கடவுள் பார்க்கிறார், உண்மை இருக்கிறது, அங்கே ஒரு உண்மை இருக்கிறது. கடவுள் பார்க்கிறார். இப்படி அங்க பேசலாம்ல, இயேசுவை பிரசங்கிக்கிறான். அந்த வினாடி துவங்கி இந்த 13ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் வசனம் வரைக்குமான நாட்களுக்கு ஏறக்குறைய 10 ஆண்டுகள். இந்த 10 ஆண்டுகளிலே கடவுள் பவுலை பார்க்கிறார். அவனுடைய ஒவ்வொரு செயலும், ஒவ்வொரு வார்த்தைகளும், அவன் பேசுகிற பேச்சு அல்லது அவனுடைய கொடுக்கல் வாங்கல் அல்லது அவனுடைய எல்லா விதமான டீலிங்ஸ், கடவுள் பார்க்கிறார், உண்மை இருக்கிறது. உண்மை, faithfulness, honesty அவனுக்குள் இருந்தது. இதை பார்த்த கடவுள் தான் அவனை ஊழியத்திற்கென்று ஏற்படுத்தினார். ஆண்டவர் என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினார் என்று சொல்லுகிறார். ஆனால் அது ஒரே நாளில் நடந்துவிடவில்லை. கடவுள் யாரை தெரிந்து கொண்டாலும், if he choose anybody for his work, he will test them first. அவர் அவர்களை சோதிப்பார், பரிசோதிப்பார். அவனுடைய கேரக்டரை சோதிப்பார். பண ஆசை, இச்சை, பெருமை, சுயநலம் என்கிறதான ஒவ்வொரு காரியங்கள் வருகிற போது இவன் எப்படி செயல்படுகிறான். ஏனெனில் எதிர்காலத்தில் இவன் புகழை அடையக்கூடும், அல்லது எதிர்காலத்தில் இவனிடத்தில் காணிக்கைகள் வந்து சேரும். என்னென்ன இவ்விதமான காரியங்கள் வருகிற போது இவனுக்கு பெருமை வரும், பண ஆசை வரும், பெண்கள் மீது இச்சை வரும். இந்த பல்வேறு காரியங்கள் வரக்கூடும். ஆகவே இவனை இந்த ஊழியத்தில் அமர்த்தலாமா வேண்டாமா என்பதை கடவுள் சோதிப்பார், ஒவ்வொரு ஊழியர்களையும். பவுலை அப்படிதான் கடவுள் சோதிச்சார். அப்படி அந்த 10 ஆண்டுகளில் கடவுள் பார்க்கிறார் பவுலை. he was faithful. உண்மை, அவனுக்குள் உண்மை இருக்கிறது. இதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம், நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். என்னோடு கூட திருப்புங்கள் நம்பர்ஸ், என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அதிலே கடவுள் மோசேயை பத்தி சொல்றாருங்க. என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். என்ன சொல்றாருன்னா, இதுக்கு முந்தின வசனத்துல கடவுள் இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்றாரு, உங்கள் கூட்டத்துல தீர்க்கதரிசி ஒருவரை வைத்திருந்தால் அல்லது எழுப்பினால், தீர்க்கதரிசியோடு எப்படி பேசுவார் கடவுள் என்றால் சொப்பனத்தில் பேசுவார். அவர்கள் தூங்குகிற போது அவர்களுக்கு சொப்பனத்துல விஷயம் தருவார், அல்லது சொப்பனத்தில் அவர்கள் புரிந்து கொள்ளும்படி காரியங்களை அனுப்புவார். இப்படிதான் பேசுவார். ஆனால் மோசேயோடு மட்டுமே நான் எப்பொழுதுமே முகமுகமாய் பேசியிருக்கிறேன். ஏன் என்றால் அவன் உண்மை உள்ளவன். ஏன் என்றால் அவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். கவனிச்சிங்களா? கடவுள் பவுலை ஏன் அந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினார் என்றால் அவன் உண்மை உள்ளவன் என்று கண்டு.
மோசையை குறித்து கடவுள் என்ன சொல்றாருன்னா, நான் மோசையோடு முகமுகமாய் பேசுகிறேன், மோசையோடு எப்பொழுதுமே நான் பேசுகிறேன். ஏன் என்றால் அவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். கடவுள் தேடுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு குவாலிட்டி உண்மை, ஹானஸ்டி வித் ஆல் யுவர் டீலிங்ஸ். எல்லா விதமான டீலிங்ஸ். நீங்க ஒவ்வொரு பொறுப்புகளில் இருக்கிறீர்களா, உங்களுடைய எல்லா பொறுப்புகளிலுமே God wants a faithful, உண்மை. மீண்டும் ஒரு வசனத்தை திருப்புங்கள். தானியேல் 6ஆம் அதிகாரம். தானியேல் 6ஆம் அதிகாரம், அதிலே 4ஆம் வசனம். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி, அதாவது அந்த ராஜ்யத்திலே 120 பிரிவுகளை பிரிக்கிறாரு அந்த அரசன். அவ்வளவு பெரிய ராஜ்யம், 120 பிரிவுகளுக்கு 120 தேசாதிபதிகளை வைக்கிறாரு. வைத்துவிட்டு இந்த 120 பேருக்கு மேல 3 பேர் வைக்கிறார் இவர்களை கவனிக்க. அந்த 3 பேர்ல ஒரு ஆளா அந்த தானியேல் வைக்கிறார். ஆக அந்த தானியேல் அந்த பொறுப்புக்கு வந்ததுனால இருக்கிற தேசாதிபதிகள் பிரதானிகளுக்கு அதில் விருப்பம் இல்லை. ஆகவே அவனை எப்படியாவது குற்றப்படுத்தி அதிலிருந்து விலக்கிவிட வேண்டும் என்று அவனிடத்தில் ஏதாவது குற்றம் கிடைக்குமா என்று முகாந்தாரம் தேடுகிறார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தாரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் முடியவில்லை. ஏன் என்றால் அவன் உண்மை உள்ளவனாயிருந்தான். அவன் உண்மை உள்ளவனாயிருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. ஆங்கில வேதம் சொல்லுது இத. But they could find no ground of accusation or evidence of corruption, in as much as he was faithful and no negligence or corruption was found in him. அவனுக்குள் எந்த விதமான அவனுடைய பணிகளை செய்யாமல் இருக்கிறதான நெக்லிஜென்ஸ் இல்ல, கரப்ஷன் இல்ல, அவன் உண்மை உள்ளவனாயிருந்தான். அவனுக்குள் ஒரே ஒரு அக்யூசேஷனுக்கான கிரவுண்ட் இல்ல. there was no evidence to accuse him. அப்படி அவன் இருந்தான். அவன் ஏன் அந்த பொறுப்புக்கு போனான்? நல்லா கவனிங்க, இந்த தம்பிகளுக்கு தெரியாது இது. இந்த தானியேல் என்பவன் ஒரு அரசன் அவனை அந்த பொறுப்புல வச்சான் இல்லையா, அது வேறு ஒரு அரசாட்சி. இதற்கு முன்னாடி இருந்த ஒரு அரசாட்சி, அதாவது பாபிலோனிய பேரரசுல இவன் அந்த அதிகாரியா இருக்கிறான். பாபிலோனிய பேரரசு விழுந்து விடுகிறது, which means பெர்சிய மேதிய கூட்டுப்படை இவர்களை மேற்கொள்கிறது. பாபிலோனிய பேரரசு அழிந்து விட்டது. இப்பொழுது மேதிய பெர்சிய அரசு ஆளுகிறது. அந்த அரசுல ஏற்கனவே அதிகாரியா இருந்த இவனை மீண்டும் அதிகாரியா வைக்கிறாங்க. அப்ப புரிஞ்சுங்க, how much he was faithful. ஒரு கம்ப்ளீட்டா ஒரு புதிய நேஷன் ஆட்சி அமைக்குது. ஆனா ஏற்கனவே இருந்த ஒரு மனிதனை அவர்கள், அதாவது மனிதன் இல்ல, அதிகாரத்தில் இருந்த ஒரு மனிதனை இவர்களும் அதிகாரத்தில் வைக்கிறாங்க. எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனால் இவரை வைத்திருக்கிறாங்க. ரீசன், அவ்வளவு உண்மை. in his all dealings, அவ்வளவு உண்மை. அவனுக்குள்ள அவனை கிரிட்டிசைஸ் பண்ணவோ கண்டெம் பண்ணவோ வாய்ப்பே இல்லை. he was faithful, always responsible and completely trustworthy. அதுதான் அவனுடைய நிலை, தானியேலுடைய நிலை. என்னோட கூட இந்த தானியேல் 22ஆம் வசனம் பாருங்க. அதுலயே அவர் சொல்றாரு, அவர் மீது ஒரு குற்றம் சுமத்தி, அதாவது அவருடைய கடவுளை குறித்து ஒரு குற்றம் சுமத்தி சிங்க கெபியில போட்டுடுறாங்க. சிங்கங்கள் இருக்கிறதான கெபியில சிங்கங்களுக்கு உணவாய் போட்டு விடுறாங்க. சட்டப்படி அரசனும் மிகவும் வேதனைப்படுகிறான். அவன் எப்படியாவது காப்பாற்றப்பட வேண்டும் என்று நினைக்கிறான். ஏனெனில் அரசனுக்கு தெரியும் தானியேல் குற்றமற்றவன் என்று. அந்த அதிகாரிகள் தான் நடந்துக்கிட்டாங்க. ஒரு இரவு இருந்தால் போதும், மறுநாள் காலையில அரசன் வரான், கதவை தட்டுறான். தானியேலே, உயிரோடு இருக்கிறாயா என்று கேட்கிறான். அப்பொழுது தானியேல் உள்ளதுன்னு சொல்றான், சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். ஏன் கட்டி போட்டார்? அது ஏன் என்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். அவருக்கு முன்பாக I was innocent. I found innocent before him. கடவுள் என்னை பார்க்கும்போது I was found innocent, which means I was found faithful. I was found honesty.
நான் உண்மை உள்ளவனாய் கடவுள் கண்களில் பட்டேன். ஆனால் என்னை தவறாய் இங்க போட்டாங்கல்ல, ஆகவே கடவுள் சிங்கங்களின் வாயை கட்டிவிட்டார். அதுதான் கடவுளுடைய வழிமுறை. ஆகவே கடவுள் இப்பொழுதும் உண்மை உள்ள மனிதர்களை தேடுகிறார். அவர்களிடத்தில் மட்டுமே பொறுப்புகளை கொடுக்கிறார். என்னோடு கூட திருப்புங்கள் லூக்கா 12ஆம் அதிகாரத்தினுடைய 42. லூக்கா 12:42. அப்பொழுது இயேசு சொல்றாருங்க, பணிவிடைக்காரருக்கு தகுதியான காலத்தில் படி கொடுக்கும்படி எஜமான் அவர்கள் மேல் அதிகாரியாக வைக்கத்தக்க உண்மையும் விவேகமும் உள்ள விசாரணைக்காரன் யார் என்று தமிழ் வேதம் சொல்லுது. இதை ஆங்கிலத்தில் படிக்கும் போது it will be more meaningful. And the Lord said, who then is faithful and sensible steward, which means manager, whom his master will put in charge of his servants to give them their rations at the proper time. A faithful and sensible servant is the one to whom the master can give responsibility to manage his household. யார் ஒருவன் உண்மையும் உத்தமமாய் இருக்கிறானோ அவனை தான் அவனுடைய ஆண்டவன், அதாவது அவனுடைய எஜமான், எஞ்சி இருக்கிற மற்ற எல்லா பொருட்களின் மீதும் மனிதர்கள் மீதும் அதிகாரியாய் நியமிப்பான் என்று இயேசு சொல்லுகிறார். ஆக நீங்கள் வேதம் முழுவதும் பார்க்கும்போது அதிகாரத்தில் நியமிக்கப்படுவதற்கு, பொறுப்பில் நியமிக்கப்படுவதற்கு, ஊழியத்தில் அமர்த்தப்படுவதற்கு கடவுள் எதிர்பார்க்கிற ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் குவாலிட்டி உண்மை. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் இப்பொழுது பாருங்க. நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையில் வேலை செய்கிறீர்கள். படிக்கிறவங்க இருக்கிறீங்க, ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறவங்க இருக்கிறீங்க, ஹாஸ்பிட்டல்லயே டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறவங்க இருக்கிறீங்க, ஸ்டோர்ஸ்ல வேலை செய்யறவங்க இருக்கிறீங்க. இந்த செய்தியை கேட்கிறவங்கள எத்தனையோ துறைகளில் வேலை செய்யறவங்க இருப்பாங்க. ஓட்டுநரா இருப்பாங்க, டீச்சரா இருப்பாங்க, கட்டட வேலை செய்வாங்க, மேஸ்திரி வேலை செய்வாங்க, பல்வேறு வேலைகள் செய்யறவாங்க இல்லையா? உங்கள் அத்தனை பேருமே இந்த உலகத்தில் இருக்கிற இவ்விதமான வேலைகளிலே கடவுள் வைத்திருக்கிறார். உங்களை கடவுள் அந்த துறைகளில் வைத்திருக்கிறார். இதை முதலாவது புரிந்து கொள்ளுங்கள். அப்படி வைத்திருக்கும் பட்சத்தில் அவர் உங்களிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால் உண்மை. உங்கள் எல்லா கொடுக்கல் வாங்கல்களிலும் உண்மை இருக்கிறதா? உங்கள் வேலையிலே நீங்கள் சந்திக்கிற மனிதர்களிடத்திலே உண்மையோடு இருக்கிறீர்களா? உங்கள் வீட்டிலே, உங்கள் குடும்பத்திலே, கணவனிடத்திலே, மனைவி இடத்திலே, பிள்ளைகளிடத்திலே, பெற்றவர்களிடத்திலே, உங்கள் மேலதிகாரி இடத்திலே, எல்லா காரியங்களிலும் உங்களிடத்தில் உண்மை இருக்கிறதா என்பதை கடவுள் தொடர்ந்து கவனித்துக் கொண்டே இருக்கிறார். God was taking note of each and every dealings of everybody, whoever you may be. God was taking note of every dealings, and he was checking whether you are faithful, whether you are honest. தானியேல் வேலை செய்தான் அல்லவா? அவன் வேலையிலே to administrate that work they could not find any accusation. இல்லையா? உங்கள் வேலையில அக்யூசேஷன் ஏதாவது இருக்குதா? கடமை தவறுவது போல இருக்குதா? Check yourself. God wants the people, those who are faithful. உங்களுடைய வேலை நேரம் எத்தனை மணி நேரம்? You know. உங்களுடைய பிரேக் டைம் எவ்வளவு நேரம்? You know. God wants faithfulness. இப்பொழுது திருப்புங்கள் என்னோடு கூட 1 கொரிந்தியர், அதற்கு முன்னாடி இன்னொரு வசனம் காட்டுறேன். மத்தேயு 25, Matthew chapter 25 verses 21. மத்தேயு 25:21. அதிலே இயேசு சொல்லுகிறார், His master said to him, well done, good and faithful slave. You were faithful with a few things. I will put you in charge of many things. உண்மையாய் உத்தமமாய் நடந்து கொண்ட ஒரு ஊழியக்காரனை பார்த்து அவனுடைய எஜமான் சொல்லுகிறார், well done, good. நீ உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த சிறு பொறுப்பிலே, கொஞ்ச பொறுப்பிலே
உண்மையாயிருந்தாய். அப்படி இருந்தாய் அல்லவா, ஆகவே உன்னை நான் அநேக காரியங்களின் மீது அதிகாரியாய் வைக்கப் போகிறேன், கமிங் என்று அழைக்கிறார். கொடுக்கப்பட்ட பொறுப்புகளிலே அது எதுவா இருந்தாலும், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பில் நீங்கள் உண்மையா இருக்கிறீங்களா, அதற்கு தான் உங்களுக்கு சம்பளம். உங்களுக்கு கொடுக்கப்பட்டதுக்கு உண்மையா இருக்கிறீங்களா என்பதுதான் பாக்குறாங்க. அப்போ இங்கே அந்த எஜமான் சொல்றாரு, உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த காரியத்திலே சிறிய காரியம்தான் என்றாலும் அதில் நீ உண்மையா இருந்தாய் இல்லையா, உன்னை இப்பொழுது அநேகத்தின் மீது அதிகாரியா வைக்கிறேன். இதுதான் கடவுள் பொறுப்புகள் கொடுக்கப்பட்டு அந்த பொறுப்புகளை நிறைவேற்றுகிற மக்களை பார்க்கிற விதம். யாருக்கெல்லாம் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்குது இந்த உலகத்துல என்றால், பொறுப்புகள் கொடுக்கப்படாதவன் ஒருவனும் இல்லை. உங்க ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு பொறுப்பு இருக்குது. சில பேர்கிட்ட பல பொறுப்புகள் இருக்குது, கடவுள் கொடுத்திருக்கிறார். ஆகவே அப்படி கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்புகளை உடைய உங்கள் ஒவ்வொரு இடத்திலும் கடவுள் எதிர்பார்ப்பது உண்மை. எப்படி பவுலுடைய வாழ்க்கையில கடவுள் அவன் நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டவனாய் இருந்த நாட்களில் அதற்கு உண்மையாய் உறுதியோடு நின்றானோ, அதே போல அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்ட வினாடி துவங்கி இயேசுவுக்கு எப்படி அவன் உண்மையாய் உறுதியாய் நின்றானோ, அதை பார்த்துதான் கடவுள் அவனை இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினார். 9ஆம் அதிகாரத்திலிருந்து 13ஆம் அதிகாரத்துக்கு வருகிற போது திருப்புங்கள் 1 கொரிந்தியர் 4 1 கொரிந்தியர் 4 வசனம் 1 முதல் 4 வரை பவுல் சொல்றார். இப்போ எந்த மனுஷனும் எங்களை, அதாவது பவுல் சொல்றாரு, பவுலை கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்று தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரானக்காரன் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன். அப்ப என்னை ஊழியக்காரன் உக்கிரானக்காரன் என்று எண்ணிக்கொண்டீர்கள் அல்லவா, எண்ணிக்கொள்ளும் பட்சத்தில் 2ஆம் வசனம், உக்கிரானக்காரனாகிய நான் அல்லது உக்கிரானக்காரனாகிய எவனும் உண்மை உள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியம். உக்கிரானக்காரனா ஒரு மேனேஜர்னு வச்சுங்க, ஒரு அதிகாரி. அப்போ ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டவுடன் அந்த பொறுப்பை பெற்றுக்கொண்ட ஒருவன்ட்ட எதிர்பார்க்கப்படுகிற ஒரே குவாலிட்டி என்னன்னா உண்மை. கடவுள் எதிர்பார்ப்பதும் அதுதான், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நிறுவனங்களும் எதிர்பார்ப்பதும் அதுதான், உண்மை, ஆனஸ்டி. அதாவது உழைக்க வேண்டும், அது நெக்ஸ்ட், பட் ஆனஸ்டி, the faithfulness. 1 Corinthians 4:4 For I am conscious of nothing against myself, yet I am not by this acquitted, but the one who examines me is the Lord himself. என்னிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் அறியவில்லை, என் மனசாட்சி சுத்தமா இருக்கிறது. பவுல் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, உக்கிரானக்காரன் உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும். இப்பொழுது என்னை உக்கிரானக்காரன் என்று எண்ணிக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டார். ஆகவே என்னிடத்தில் எந்த குற்றமும் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். அவர் சொல்றாரு, என்னை பொறுத்த வரைக்கும் என்னிடத்தில் ஒரு குற்றம் நான் அறியல, ஆனாலும் அதனாலே நான் நீதிமான் ஆகிறது இல்லை. நான் தான் அப்படி நினைக்கிறேன், ஆகவே நான் நீதிமான் ஒன்றும் ஆகிறது இல்லை. என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கடவுள். ஆகவே கடவுளுடைய பார்வையில் தான் தானியேல், கடவுள் I was found innocent தானியேல் சொன்னாரு, I was found faithful அப்படின்னு தானியேல் சொன்னாரு. அந்த கடவுள் தான் மோசேயை பார்த்து சொன்னாரு, மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் என்று. அந்த கடவுள் தான் பவுலை பார்த்து சொல்றாரு, he was faithful so that he put him in charge in his ministry. அந்த கடவுள் தான் சொன்னாராங்க, அதாவது உண்மை உள்ள ஊழியக்காரன் கிட்ட நீ உண்மையாய் நடந்து கொண்டாய், அநேகத்தின் மேல் அதிகாரியை வைக்கிறேன் என்று சொல்லி. Do you see that? கடவுள் பார்க்கிற குவாலிட்டியே உண்மை. இப்பொழுது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்களேன். ஒவ்வொரு துறைகளில் வேலை செய்கிற நீங்கள், உங்கள் மனசாட்சி உங்களுக்கு வந்து சுத்தமா இருக்குது என்று நீங்கள் சொல்லும் பட்சத்தில் கூட கடவுள் தான் உங்களை எவாலுவேட் பண்றவர், கடவுள் தான் உங்களை வேல்யூ பண்ணுவார். ஆகவே உங்களுடைய எல்லா டீலிங்ஸ்லையும் கடவுளுக்கு ஒரு பங்கு இருக்கிறது. which means கடவுள் வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறாரு. and God taking note the same time when you did something, the same time God is taking note. அந்த சிந்தையை உங்கள் இருதயத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். குழந்தைகளை கவனிக்கும் போது ஆகட்டும், பள்ளியிலே பாடம் கற்றுத்தரும் போது ஆகட்டும், அல்லது கல்லூரியிலே படிக்கும் போது ஆகட்டும், பயணம் செய்யும் போது ஆகட்டும்,
சக மனிதனிடத்தில் பேசும்போது ஆகட்டும், அல்லது whatever dealings you are doing, whatever dealings, எல்லாவற்றிலேயுமே கடவுள் உங்களிடத்தில் உண்மை எதிர்பார்க்கிறார். When God found you as a faithful man, as a faithful woman, what he will do? He will put you in charge in his ministry. அவர் உங்களிடத்தில் அதிகமான பொறுப்புகளை கொடுப்பார், அதிகமான பொறுப்புகளை கொடுப்பார். பவுலை 10 ஆண்டு சோதிச்சார். அப்போ நீங்கள் இப்போ சோதனையின் காலத்தில் இருக்கக்கூடும். உங்களை சோதித்து, when God found you innocent, when God found you faithful enough, then God will put you in charge in his ministry. Maybe as a Sunday class teacher, or maybe preaching God's word, or maybe counseling people, or maybe whatever way. அவர் உங்களை பொறுப்பில் வைப்பார். அவர் உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுப்பார், ஊழியத்திலே வைப்பார். அதாவது உங்கள் வேலை ஸ்தலங்களிலே நீங்கள் உண்மையுள்ள நடக்கும்போது அங்கே உங்களிடத்தில் பொறுப்புகள் கொடுக்கப்படும். ஒரே வருஷத்துல அதிகாரியாக மாறினவங்க எத்தனையோ பேர் உண்டு. 10 ஆண்டு வேலை செய்துட்டு இருக்கிற மக்களுக்கு மத்தியில புதுசாய் சேர்ந்தவங்க பெரிய பொறுப்புக்கு சீக்கிரம் போயிடுறது உண்டு. எப்படி என்றால் அவரிடத்தில் திறமை இருக்கிறது, அதோடு கூட உண்மையும் இருக்கிறது, உழைப்பும் இருக்கிறது என்று நீங்கள் பார்த்திருக்க கூடும், கேட்டிருக்க கூடும். கடவுளும் அதை தான் சொல்றாரு. பவுல் சொல்றது போல, God puts me in charge. Reason, I was found faithful in God's eyes. அந்த பவுல் சொல்றாரு, 1 தீமோத்தேயு, நம்ம எடுத்த அந்த வசனத்துக்கு வாங்க. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்தினுடைய 12 நாம் வாசிச்சோம். இப்ப 13 வாசிக்கலாம். அவர் சொல்றாரு, முன்னே நான் தூஷிக்கிறவன், துன்பப்படுத்துகிறவன், கொடுமை செய்கிறவன், அப்படி இருந்தும் நான் அறியாமையில் செய்ததினாலே, அவிசுவாசத்தில் செய்ததினாலே இரக்கம் பெற்றேன். பவுல் சொல்றாரு, கடவுள் என்னை இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தினார். நான் உண்மை உள்ளவனாய் இருந்தபடினாலே என்னை உண்மையுள்ளவன் என்று கண்டு ஏற்படுத்தினார். ஆனால் என்னுடைய முந்தைய வாழ்க்கை இருக்குதுல்ல, அதுல பாத்தீங்கன்னா, even though I was formerly a blasphemer and a persecutor and a violent aggressor, அவ்வளவு சபைகளை துன்பப்படுத்தினார், வீடுகள் தோறும் நுழைந்து பெண்களையும் ஆண்களையும் இழுத்து வந்து சிறையில் அடைத்தார், கொலை செய்ய சம்மதித்தார், கொலை செய்ய திட்டம் தீட்டினார். இதையெல்லாம் நான் செய்துட்டு இருந்த முன்னாடி, இப்படியெல்லாம் நான் இருந்தாலும் கூட இப்பொழுது நான் இரக்கம் பெற்றேன். காரணம், அதை நான் அறியாமல் செய்தேன். நான் எதை விசுவாசித்திருந்தேனோ அதற்கு உண்மையாய் நடந்து கொண்டேன். ஆகவே இது என்னுடைய அறியாமையா இருந்தது. கடவுள் அதை பார்த்தார், எனக்கு இரக்கம் கொடுத்தார், இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தினார். இப்பொழுது உங்களையும் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். இதுவரைக்கும் நீங்கள் இருந்த பொறுப்புகளிலே ஒருவேளை எங்கேயாவது தூஷிக்கிறவனா, துன்பப்படுத்துகிறவனா, கொடுமை செய்கிறவனா ஒருவேளை இருந்தீங்க, பொய் கணக்குகள் எழுதிட்டீங்க, பொய் பேசுனீங்க, அல்லது பல்வேறு காரியங்கள் இருந்துச்சு என்று வைத்துக் கொள்ளுங்களேன். If you turn to God, if you repent like Paul on the way of Damascus, if you repent and if you turn to him, then God will forgive you first of all. Then God will overlook all your ignorance, all your negligence, and he will put you in charge as he put Paul in charge. ஆகவே பிரியமானவர்களே, take this word to your heart. எடுத்துக்கொள்ளுங்கள், தீர்மானம் எடுங்கள். Yes, I will make a choice today. What is that? Wherever I go or whatever I do, I will be faithful to my employer and to my God and to my parents and to my church and to my country, society. எல்லாருக்கும் I will be faithful என்று நீங்கள் தீர்மானம் எடுக்கும்போது இந்த உலகத்திலே ஒரு மாற்றம் உருவாகும். உங்கள் இருதயத்தில் மாற்றம் உருவாகும், உங்கள் குடும்பங்களில் மாற்றம் உருவாகும், சபையிலே மாற்றம் உருவாகும், சமுதாயத்தில் மாற்றம் உருவாகும். அது இந்த உலகம் முழுவதையும் இன்பத்தினால் நிரப்பும், நன்மையினால் நிரப்பும். அவிதமான நன்மைகளை இந்த உலகத்தின் மக்களுக்கு, உலகத்தின் குடிகளுக்கு இயேசுவின் வழியா, இயேசுவின் பெயரிலே கொடுப்பதற்கு தான் நாம் இருக்கோம். Take this word. May God bless you. நான் கண்களை முடிச்சிருப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, பவுலை
உண்மை உள்ளவன் என்று கண்டு ஊழியத்திற்கு நீ ஏற்படுத்தினீர். முன்னே அவன் தூஷிக்கிறவனாய் துன்பப்படுத்துகிறவனாய் இருந்தாலும் அவனுக்கு இரக்கத்தை கொடுத்து, அறியாமையில் செய்தபடியினாலே இரக்கத்தை கொடுத்து அவனை ஊழியத்திற்கு ஏற்படுத்தினீர் என்பது போல தேவரீர் இங்கே அமர்ந்திருக்கிற மக்கள் உண்மை உள்ளவர்களாக அவரது கண்களில் காணப்பட, அப்படி காணப்படுவதன் வழியாக நீர் அவர்களையும் ஆண்டவரே பொறுப்புகளில் வைக்க, அவரவர்கள் நிலைகளில் என் ஆண்டவர் அவர்களுக்கு போதுமானவாக இருக்கிறீர் என்கிற அந்த செய்தியை கொடுத்ததற்காக நன்றி. இதை கேட்ட முது பிள்ளைகள், கேட்க போகிற பிள்ளைகள் ஆகிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நாங்கள் உண்மை உள்ளவர்களாய் காணப்பட, உமது கண்களிலே உண்மை உள்ளவர்களாய் காணப்பட எங்களுக்கு பலத்தையும் புத்தியும் ஞானத்தையும் தாரும். அதற்காக எங்கள் வாழ்க்கையில நாங்கள் அநேக இழப்புகளை சந்திக்க நேரிட்டாலும், அநேக இடங்களில் நாங்கள் நஷ்டம் அடைந்தாலும் பரவாயில்லை. We want to found in your eyes as a faithful person, as a faithful sister. Give me your grace, Lord. உமது கிருபையை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.